தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்ம மேல கருணை காட்டுனா, அன்பு வச்சிருக்கான். அதோட அடையாளம் தான் நம்ம அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துக்கு ரொம்ப பிடித்தது தீன், மிகவும் பிடித்தது தீன உழைப்பு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தீன்தாரிகளை நேசிக்கின்றான். அளவு கடந்து யார் நேசிக்கிறான்? தீன உழைப்பு செய்வர்களை நேசிக்கின்றான். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, நல்ல வெயில் நேரம், நடக்க முடியாது. ஆனாலும் இந்த நேரத்தில் இந்த தாய்மார்கள், இந்த சகோதரிகள், இந்த உம்மத்தே முஹம்மதியால இருக்கக்கூடிய நபர்கள் என்னுடைய பொருத்தத்தை முன்வைத்தவர்களாக ஒரு இடத்துல கூடி அல்லாஹ்வுடைய கட்டளையே ஹஜ்ரத் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை பற்றி பேசி சொர்க்கத்திற்கு முழு மக்களை எப்படி தயார் செய்வது என்ற கவலையில் ஒன்று கூடியிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட மக்களுக்காக தான் அல்லாஹ்விடத்துல வாக்குறுதி இருக்கு. நாளைக்கு சொர்க்கத்துடைய நிழல்ல, அரிசுடைய நிழல்ல இந்த மக்களுக்கு தங்குமிடம் நிச்சயமாக உண்டு. சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய வருகை கபூல் செய்வானாக. வானம் பூமி நலவுகளை நமக்கு கொடுப்பானாக, நம்முடைய சந்ததியில் கொடுப்பானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை கபூல் செய்வானாக. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, எவ்வளோ பயான் கேட்டிருப்போம், எவ்வளோ விஷயங்கள் சொல்ல கேட்டிருப்போம். முழு பயானுடைய சாராம்சம் என்ன? முழு குர்ஆனுடைய சாராம்சம் என்ன? ஹஜ்ரத் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தே முஹம்மதியால என்ன எதிர்பார்க்கிறாங்க? படைத்த அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உம்மத்தே முஹம்மதியால என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா, ரொம்ப சின்ன விஷயம், ஆக அந்தஸ்துல உயர்ந்த விஷயம். ஒவ்வொரு மனிதரும் முழு குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக ஆயிரணும். அது ஆணும் சரி, பெண்ணும் சரி, குழந்தையும் சரி. நம்ம எல்லாம் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம இஷ்டப்படி வாழ்றதுக்காக பூமியில அனுப்பி இருக்கோம். நம்ம இஷ்டப்படி சாப்பிடலாம், நம்ம இஷ்டப்படி தூங்கலாம், நம்ம இஷ்டப்படி பேசலாம், நம்முடைய இஷ்டப்படி செய்யலாம் அப்படின்னு இருக்கு. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் சகோதரிகளே, உலகத்திலே முஸ்லீம்களுக்கு சிறைச்சாலை தான். நினைச்ச மாதிரி சாப்பிடவும் கூடாது, நினைச்ச மாதிரி தூங்கவும் கூடாது. ஏன்? தூங்குவதும் ஒரு இபாதத்து, சாப்பிடுவதும் ஒரு இபாதத்து. எப்படி தொழுதா நன்மை கிடைக்கின்றமோ, எப்படி குர்ஆன் ஓதுனா நன்மை கிடைக்குமோ, அதே போல ஒரு மனிதர் சாப்பிடுவதற்கும் நன்மை இருக்கு சகோதரர்களே, தூங்குவதற்கும் நன்மை இருக்குது. ஆச்சரியமா கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்மை இருக்கா அப்படி சொல்லும் பொழுது, ஆம், ஷரியத் பிரகாரம் செய்யக்கூடிய A to Z அனைத்து காரியங்களுக்கும் நன்மை இருக்கின்றது. ஒருத்தர் ரோட்ல நடந்து போனாரு, வலது பக்கம் நடந்து போனாரு, பார்வையை தாழ்த்தியவனும் நடந்து போனாரு, திக்ரோட நடந்து போனாரு, துவாவோட நடந்து போனாரு, இவருக்கும் நன்மை இருக்கின்றது. ஒரு பெண்மணி வீட்டுல சுத்தம் செஞ்சிட்டு இருந்தாங்க, இந்த நியத்துல சுத்தம் செஞ்சாங்க. ஈமான்ல பாதி சுத்தம், அதனால என் வீட்டை சுத்தமா வச்சுக்கிறேன் அப்படின்னு நியத் செய்து தன்னுடைய வீட்டை கூட்டினார்கள், தன்னுடைய வீட்டை சுத்தமா வைத்துக் கொண்டார்கள், தன்னுடைய ஆடையை சுத்தமா வைத்துக் கொண்டார்கள். இப்படிப்பட்ட பெண்களுக்கு வாக்குறுதி இருக்கு, இவர்களுக்கும் நன்மையும் இருக்கு. இதுதான் தீன். தீனுங்கிறது என்னங்க? கஷ்டம் இல்லை சகோதரிகளே. தீனுங்கிறது நிம்மதிக்காக கொடுக்கப்பட்டது. நிம்மதியின் மறுபெயர் தான் தீன், ராகத்தின் மறுபெயர் தான் தீன், சந்தோஷத்தின் மறுபெயர் தான் தீன். இந்த தீனை நம்முடைய வாழ்க்கையில் நாம விரும்பினாலும் சரி, விரும்பாட்டாலும் சரி, செய்துதான் ஆக வேண்டும். ஏன் செய்தாக வேண்டும்? நாம் எல்லாம் முஸ்லிம்கள், நாம் எல்லாம் மூமீன்கள், நம்ம எல்லாம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்தை ஆலமே அருவாகலை சந்தித்து அல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் செய்து விட்டு தான் இங்க வந்திருக்கின்றோம். ஆலமே அருவாகு என்னங்க? பூமியில் மனிதர்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் பூமி. மனிதர்கள் சங்கமிப்பாங்க, அதுக்கு பேரு பூமி. உயிர் இருந்துச்சு, ரூஹ் இருந்துச்சு,
அதெல்லாம் சங்கமிச்சாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் ஆலமே அருவாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கடைசி ஒரு மனித குழந்தை பிறக்கும்ல, அந்த குழந்தை வயிறுக்கும் ஆன்மீக ஆன்ம உலகத்தில் இருந்தோம், ஆன்மாக்களா இருந்தோம். அல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் செய்தோம். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? அல்லாஹ் கேட்டான், நான் யாருப்பா அப்படின்னு கேட்டான். நாமளும் நீங்களும் முழு மக்களும் அவர் அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட மனிதராக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாத மனிதராக இருந்தாலும் சரி, அனைத்து மக்களும் சொன்னார்கள், அலஸ்து பி ரப்பிக்கும், நீதான் எங்களை படைச்ச, நீதான் எங்க ரப்பு அப்படின்னு அல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் செஞ்சோம், மறந்துட்டோம். உதாரணத்துக்கு சொல்ல போனா, தாயுடைய வயிற்றுல ஒவ்வொரு மனுஷனும் 10 மாசம் இருந்தாங்க, 9 மாசம் இருந்தாங்க. ஆனா யாருக்குமே நினைவு வரல, யாருக்குமே யோசிச்சு பார்த்தா நினைக்க முடியல, நினைவிலே இல்ல. ஆனால் ஒருத்தர் சொன்னாரு, நான் தாயுடைய வயிற்றுல இருந்தேன், ஆனா நினைவு இல்ல. நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதை போலதான் அல்லாஹ்வை நீங்களும் சரி நானும் சரி முழு உலக மக்களும் அல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் செய்தார்கள். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? உலகத்துக்கு போங்க, அங்க உங்க மனைவி இருப்பாங்க, கணவர் இருப்பாங்க, பேரன் பேத்தி இருப்பாங்க, மக இருப்பாங்க. அத்தனை உறவுகளுக்கும் அத்தனை உறவுகளோட இருந்து கொண்டு உறவுகளுடைய கடமையை செய்து விட்டு வாருங்க. அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமையும் செஞ்சுட்டு வாங்க. என்னங்க, மனுஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. மனுஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையில கொஞ்சம் முன்பின் என்னங்க, அல்லாஹ் பிடிச்சிடுவான். உதாரணமாக ஹஜ்ரத் நாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தே முஹம்மதியாக்கு இப்படிப்பட்ட நசிஹத் செய்தாங்க. ஓ அருமை நண்பர்களே, ஓ அருமை என்னுடைய உம்மத்தினர்களே, உங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு சாப்பிட ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டை கரிசால்னா வச்சீங்கன்னு சொன்னா வாட போகும்லப்பா, ஒண்ணு கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கொடுத்துருங்க, அவங்கள சாப்பிட வைங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இதுதான் அடுத்தவங்க செய்ய வேண்டிய கடமைகள். அதே போல அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, அதுல கொஞ்சம் முன்பின் இருந்தா கூட அல்லாஹ் சபர் செய்து கொள்றான். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் சகோதரிலே. தொழுகையில கொஞ்சம் முன்பின் இருக்கு, சுபு தொழுகாம தூங்கிட்டாங்க, லொஹர் தொழுகை கொஞ்சம் முன்பின் ஆயிருச்சு, அல்லாஹ் மன்னிக்கின்றான் சகோதரி. ஆனாலும் முஸ்லிமுடைய இன்னைக்கு பெரிய பாதுகாப்பு தொழுகை, முஸ்லிம்களுக்கு பெரிய பாதுகாப்பு தொழுகை, ஈமான்தாரிகளுக்கு பெரிய பாதுகாப்பு தொழுகை. சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. என்னங்க, மெஹராஜ்ல போய் ஹஜ்ரத் நாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை வாங்கி கொடுத்து சஹாபாக்கள் ஒப்படைச்சாங்க. சஹாபாக்கள் மிக்க சந்தோஷம். ஏன், நாங்க இவ்வளவு நாளும் எங்களுக்கு எது தேவையான நபிட்ட சொன்னோம், ஆனா கண்மணி நாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. என்ன வாய்ப்பு தெரியுமா? என்ன வாய்ப்பு தெரியுமா? எது வேணாலும் நேரடியாக படைத்தோடு தொடர்பு கொள்ள முடியும், படைத்தரப்போடு தொடர்பு கொள்ள முடியும், என்ன வேணாலும் கேட்கலாம். அல்லாஹ் விரும்புகின்றான் சகோதரர்களே, அல்லாஹ் விரும்புகின்றான். படைப்பாளன்ட்ட கேட்டா படைப்பாளன் வெறுக்கின்றான், மனிதர்கிட்ட கேட்டா மனிதர்கள் வெறுக்கின்றார்கள். உதாரணத்திற்கு சிறிய வயசுல எங்க அத்தா சொல்லுவார் என்கிட்ட, மகனே உனக்கு ஏதாவது வேணும்னு சொன்னா மனுஷன்ட்ட கேட்டா கோபப்படுறான் மனுஷன், நீ திரும்பியும் தரணும், நீ வாங்கினா அது திரும்பியும் தரணும். ஆனால் அல்லாஹ்ட்ட நீ கேட்கலேன்னு சொன்னா அல்லாஹ் கோபப்படுறான். அல்லாஹ்ட்ட கொடுத்தா நீ அல்லாஹ்க்கு திருப்பி தர வேணாம், அல்லாஹ்ட்ட கொடுத்தா நீ திருப்பி தர வேண்டிய அவசியம் இல்ல மகனே அப்படின்னு சொல்லி குழந்தையை வளர்க்கக்கூடிய பெற்றோர் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லுது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகிட்ட நம்ம காலையில என்ன செய்யணும், அந்த குழந்தையை ஃபஜ்ர் தொழுகைக்கு எழுப்பக்கூடிய தாய்மார்களாக நம்ம உருவாக வேண்டும் சொல்லுது. நீங்க பெரிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு, பெற்றோருடைய ஆக பெரிய பொறுப்பு சகோதரனே. நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், நாம எல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, என் குழந்தைக்கு 10 வயசு ஆச்சு, 15 வயசு ஆயிருச்சு, ஸ்கூல்ல படிக்கிறதா என்னுடைய பொறுப்பு, காலேஜில் படிக்கிறதா என்னுடைய பொறுப்பு, ஒரு நல்ல இடத்துல நிக்கா செய்து கொடுக்கிறது பொறுப்பு. மாஷா அல்லாஹ், உண்மையிலேயே அதுவும் பொறுப்புதான். ஆனால் ஒரு குழந்தைக்கு 100% ஷரியத்தை கொடுத்து அந்த குழந்தையை ஷரியத்தின்படி நடக்க வைப்பது ஒவ்வொரு பெற்றோருடைய பொறுப்பு சொல்வது.
ஆணுக்கும் பொறுப்பு இருக்கு, பெண்ணுக்கும் பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு இந்த விஷயத்தை மறந்து விட்டோம் சகோதரிகளே. இன்னைக்கு இந்த விஷயத்தை மறந்துட்டோம். இன்னைக்கு உம்மத்தே முகமதியாவை அல்லாஹ்வுடைய கட்டளை இருந்து தூரமா விளக்குறது என்ன தெரியுமா? மொபைல் போன்கள். இன்னைக்கு அல்லாஹ் விட்டு அல்லாஹ் அடியார்களே தூரமாக்கிருச்சு. ஒவ்வொரு மஸ்ஜித் எழுதி போட்டிருக்காங்க, படைத்தவனோட தொடர்பு இருக்கும், படைப்புடைய தொடர்பு எழுதி போட்டிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருந்தோம். நம்முடைய ராதா இருப்பாங்க, நன்னா இருப்பாங்க, மாஷா அல்லாஹ் தொழுட்டு வந்தாங்க சொன்னா காலையில யாசின் ஓதுவாங்க. ரோட்ல நடந்து போனா என்னங்க சத்தம் கேட்கும்? யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் அப்படிங்கிற சத்தத்தை கேட்டவர்களாக எல்லாரும் நடந்தோம். அதே போல மக்ரீபுக்கு வாங்க சொன்னா என்னங்க தபாரக்கல் இது ஓதுற சத்தம் கேட்டோம், வாக்கியா ஓதுற சத்தம் கேட்டோம், எல்லாம் கேட்டோம். இன்னைக்கு என்ன செய்ய, இன்னைக்கு என்ன சத்தம் கேட்குதுன்னு நான் சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு என்னங்க சத்தம் கேட்குது? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சொல்லுது. இன்னைக்கு நம்முடைய அமானிதம் அல்லாஹ் இன்னைக்கு குழந்தைகளை கொடுத்தது அமானிதமா கொடுத்திருக்கின்றாங்க. ஒரு குழந்தை ஒரு பெற்றோருடைய சொர்க்கத்துக்குரியவர்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய முஹத்தீஸ், பெரிய மார்க்க அறிஞர். இன்னைக்கு ஈமான்தாரிகளுக்கு பெரிய அத்தாட்சி, பெரிய ஆதாரம் புகாரி ஹதீஸ். அவர்கள் இப்படியா இருந்தாங்க? சின்ன குழந்தையில இயற்கையாகவே பிறக்கும் போது கண்ணு தெரியாது. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இயற்கையா பிறகு கண்ணு தெரியாது, இயற்கை குருடர். ஆனா தாய் அல்லாஹ் மேல அளவு கடந்த நம்பிக்கை உடையவர்கள். நாமளும் அப்படிதான் இருக்கணும் சகோதரர்கள். கணவரை நம்புறதில்லை, பிள்ளையை நம்புறதில்லை, அல்லாஹ்வை பரிபூர்ணமாக நம்ப வேண்டும். அல்லாஹ்வை பரிபூர்ணம் நம்பணும். என்னங்க, கணவர் ஒரு காரணம், மகன் ஒரு காரணம். கொடுக்கறது யாருங்க? அல்லாஹ். கொடுக்கறது யாரு? அல்லாஹ். சில நேரத்தில் மகன் மூலமா வரும், சில நேரத்தில் கணவன் மூலமா வரும், சில நேரத்தில் வாப்பா மூலமா வரும், சில நேரத்தில் உம்மாவுடைய மூலமா வரும். ஆனா கொடுக்கறது யாருங்க? அல்லாஹ். அந்த தாயார் பிறவி கொடுதர் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் என் மகனுக்கு பார்வையை கொடு, உன்னால முடியாது ஒண்ணுமே இல்லை, பார்வையை கொடு அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பெரிய அருட்கொடை, அந்த மகனாருக்கு பார்வை கிடைத்தது. மாஷா அல்லாஹ், அந்த குழந்தை தான் பெரிய மார்க்க அறிஞர் ஆயிடுச்சு, பெரிய ஷேகுல் ஹதீஸ் ஆயிட்டாங்க, பெரிய மார்க்க அறிஞர் ஆயிட்டாங்க. ஒரு முறை அந்த தாய் வரும் பொழுது அந்த தாயோட காலை முத்தம் கொடுத்தாங்க. புகாரி ரஹ்மத்துல்லாஹி தாயோட காலில் முத்தம் கொடுத்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, மகனே நீ எவ்வளவு பெரிய அறிஞர், எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞர்ப்பா, உடைய அந்தஸ்து என்ன? முஸ்லிம்கள் உன்னை பின்பற்றுகிறார்கள், முஸ்லிம்களுடைய ஹதீஸை கண்ணியப்படுத்துகிறார்கள், நீ சொல்வதை அப்படியே கேட்கிறார்கள், இவ்வளவு கண்ணியம் கொடுத்த நீ எங்க, நான் எங்கப்பா, என் காலை முத்தம் கொடுக்கிறையே அப்படி சொல்லும் போது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, தாயே நான் உங்களுடைய கால்களை முத்தம் கொடுக்கவில்லை, உங்களுடைய பாதங்களை நான் முத்தம் கொடுக்கவில்லை, மாறாக நான் கொடுத்தது என்னுடைய சொர்க்கத்திற்கு முத்தம் கொடுத்தேன்னு சொன்னாங்க. எப்படிப்பட்ட குழந்தை வளர்த்திருக்காங்க. நம்முடைய குழந்தைய பத்தி நம்ம தான் ஒவ்வொருத்தரும் இட போடணும். நம்ம குழந்தைய என்ன செய்யணும், அப்படியாக தீனை கொடுத்து வளர்க்க வேண்டும். காலையில ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிக்கணும். இன்னைக்கு இந்த காலத்துல சீக்கிரமா குழந்தை தூங்க வைங்க. அல்லாஹ்வுக்காக எந்த குழந்தையத்தையும் செல்போனை கொடுக்காதீங்க. என்னங்க, ஆண்ட்ராய்டுங்கிற விஷம் இருக்கே அது உம்மத்தே முகமதியால இறங்கிருச்சு. ஆண்ட்ராய்டுங்கிற விஷம் இருக்கே உம்மத்தே முகமதியா இறங்கிருச்சு. இதனால என்ன ஆயிடுச்சு சொன்னா எந்த குழந்தையும் சாப்பிடுறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல, குர்ஆனை தொடறதும் இல்ல. என்னங்க ஆயிடுச்சு? உடல் பலகீனம் ஒரு சைடு உள்ளத்திலே பலகீனம். பிறகு என்ன ஆயிருது, அந்த குழந்தைகள்கிட்ட சாப்பிடும் பொழுது அதை பார்த்து கொண்டே தான் சாப்பிடுறாங்க. பிஸ்மில்லா சொல்லி ஊட்டுங்க குழந்தைக்கு, சுப்ஹானல்லாஹ் சொல்லி சாப்பிட வைங்க குழந்தைக்கு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி குழந்தைய சாப்பிட வைங்க. என்னங்க, திக்ர் செய்தவர்களாக குழந்தைங்க சாப்பிட வைங்க. சமைக்கும் போது திக்ர் செய்தவர்களாக சமையலும் செய்யுங்க.
குழந்தைக்கு எப்படி செய்யணும்? திக்ர் செய்தவர்களாக சமையல் செய்யணும். நம்முடைய குழந்தையை அந்த மாதிரி உருவாக்குற பெரிய பொறுப்பை இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான் பெற்றோர்களுக்கு. பெற்றோருடைய கடமை என்னங்க? நாளைக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு குழந்தையை கூப்பிடுவான், இன்னாருடைய மகன் இன்னார் வாங்க, இன்னாருடைய மகள் இன்னார் வாங்க, குர்ஆனை கையில கொடுக்கப்படும், ஓதுப்பா குர்ஆனை ஓது அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை ஓத ஆரம்பிக்கும். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி அப்படின்னு அந்த குழந்தை குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும். அந்த குழந்தை எங்க ஓதுறது நிப்பாட்டுதோ அதுதான் அந்த பெற்றோருடைய தங்குமிடம். சொர்க்கத்துல எத்தனை தரஜாக்கள் இருக்கு, சொர்க்கத்துல எத்தனை கேட்டகரி இருக்கு, சொர்க்கத்துல எத்தனை அந்தஸ்து இருக்கு அப்படின்னு சொன்னா 6666 அந்தஸ்து இருக்கு. அந்த குழந்தை எந்த இடத்துல குர்ஆனை ஓத சொல்லி இருக்கோ அந்த எந்த நிப்பாட்டுதோ அது வரைக்கும் அந்த பெற்றோருடைய அந்தஸ்து. உலக மக்கள் பார்த்து பொறாமைப்படுவார்கள், உலக மக்கள் பார்த்து பொறாமைப்படுவார்கள், வயிற்றெரிச்சல்படுவார்கள். ஏன்? இவருக்கு கிடைத்த பாக்கியங்களை பார்த்து. அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு நம்ம அன்புங்கிற பேரில, இறக்குங்கிற பேரில, நேசிக்கிறோங்கிற பேரில தீனை கொடுப்பதற்கு மறந்து விடுகின்றோம் சொல்றது. நம்முடைய பொறுப்பையும் மறந்துடுறோம். சின்ன குழந்தை தானே, என்ன குழந்தை வயசு ஆச்சு, 5 வயசு தானே ஆச்சு, 7 வயசு தானே ஆச்சு, பையனுக்கு 10 வயசு தானே ஆகுது அப்படின்னு சொல்லி நாம மஸ்ஜித்ல இருந்து அந்த குழந்தையை தூரமாக்கி விடுகின்றோம் சொல்றது. ஒரு குழந்தை 7 வயசு ஆயிடுச்சு சொன்னா அந்த குழந்தை பள்ளிவாசலோட இணைந்து விட வேண்டும், பள்ளிவாசல் இணைஞ்சிடணும். 10 வயசு ஆயிருச்சா அந்த குழந்தை தொழுகலையா, அது நாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை உடையவர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட நபி சொல்றாங்க அந்த குழந்தைய அடிப்பான், அந்த குழந்தைய அடி. 10 வயசு ஆச்சா தொழுகலையா அடி. எந்த பெற்றோர்கள் இதற்கு கட்டுப்பட்டு அடிக்கின்றார்களோ அந்த குழந்தைகள் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போல பெரிய அல்லாஹ்வாலாக்கள் ஆயிடுறாங்க. இது நம்முடைய பொறுப்பு சகோதரர்களே, இது நம்முடைய பொறுப்பு. நம்ம வீடுகளில் அமல்களை கொண்டு ஜொலிக்க வைக்க வேண்டும் சகோதரர்களே. நம்ம வீடுகளில் அமல்களை கொண்டு ஜொலிக்க வைக்கிறோம். நம்ம வீடுகள் என்ன செய்யறோம்? தூங்குவதற்கு பயன்படுத்துகின்றோம், சாப்பிடுறதுக்கு பயன்படுத்துகின்றோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த வீடு இருக்கே அது அமல்கள் நிறைவேறதுக்காக பயன்படுத்துறோம். சில வீடுகளில் பார்த்தோம் நாங்க, பெரிய அட்டவணை தொங்க போட்டிருக்காங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. எப்படிங்க? காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. தஹஜ்ஜுத் தொழுகை. வீட்டுக்கு யார் எழுப்பிடுறது? ஒரு நாளைக்கு ஒரு பொறுப்பு. மகன் எழுப்பிடுறாரு, ஒரு நாளைக்கு தாயார் எழுப்பிடுறாரு, ஒரு நாள் தந்தை எழுப்பிடுறாங்க, ஒரு நாள் என்னங்க 10 வயசு குழந்தை அந்த குழந்தை எழுப்பிடுது. எல்லாத்தையும் யார் டீ போட்டு தரது காலையில் தஹஜ்ஜுத்துக்கு? ஒருத்தங்க முடிவு பண்றாங்க. காலையில பிஸ்கட் யார் தரது? ஒருத்தங்க முடிவு பண்றாங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு மாஷா அல்லாஹ் போயிடுறாங்க, மாஷா அல்லாஹ் வந்துடுறாங்க. வந்த பின்னாடி கொஞ்சம் அந்த குழந்தைகள்கிட்ட அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தி பேசப்படுது, கொஞ்சம் தாலீம் படிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அந்த மாதிரி வீடுகள் இங்கேயோ இல்ல, நம்ம பகுதியில் இருக்கு, நம்ம பகுதியில் இருக்கு. அல்லாஹ் பெரிய கருணையாளன். அப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் மாஷா அல்லாஹ் இன்னைக்கு ஹாஃபிஸ் குர்ஆன் ஆயிட்டாங்க. பெரிய போய் மதரசால ஓதல, எங்கேயோ நடக்கிறது நான் சொல்லல. நம்முடைய மகளால 2 தெரு தள்ளி 3 தெரு தள்ளி நடக்கூடிய இடங்கள்ல அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அந்த குழந்தை ஸ்கூல் படிக்க போனாரு. பிறகு சாயங்காலம் வந்தாரு, குர்ஆனை ஓதுனா பண்ணாரு. இப்ப 10வது படிக்கிறாரு, ஹாஃபிஸ் குர்ஆன் ஆயிட்டாரு. பெற்றோருடைய பொறுப்பு என்னங்க? மாஷால் நேரங்களை, நிறைய நேரங்களை நம்ம இழந்து விடுகின்றோம் சொல்லுங்க. நம்முடைய நிறைய நேரங்களை இழந்துடுறோம். தொலைக்காட்சியின் மூலமாக, தொல்லைக்காட்சிகள் மூலமாக நிறைய குழந்தைகள் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வோட தியானத்திலிருந்து இழந்து விடுகின்றார்கள். அதனால அந்த குழந்தைகள்ல நம்ம அன்பாக, பண்பாக, பிரியத்தோடு பேசணும். கண்டிஷன் பண்றது இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சின்ன சின்ன அன்பளிப்பு வாங்கி கொடுத்தாங்க, தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்து உட்கார வச்சு அல்லாஹ் நான் யாரு, ரசூல் நான் யாரு சொல்லுங்க. ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் நாங்க, கபூர்ல ஜியாரத் செஞ்சுட்டு இருந்தாரு ஒரு குழந்தை, ஒரு 12-13 வயசு இருக்கும். என்னத்தான் செஞ்சுட்டு இருந்த அப்படி கேட்டோம். அவர் சொன்னாரு, நான் எங்க தாதா மவுத் ஆயிட்டாரு, அல்லாட்ட சொன்னேன். என்னப்பா சொன்னேன்? அல்லாஹ் நல்லா பாத்துக்கோங்க, அல்லா எங்க தாதாவை
அல்ல எங்க தாதாவை நல்லா பாத்துக்கோங்க, அல்ல சொர்க்கத்திலேயே பூக்கள்லாம் கொடுங்க, அல்ல நல்லா பார்த்து கவனிச்சுக்குங்க அல்ல அப்படி சொல்லிட்டு இருந்தாராம். எதை கொண்டு வந்தது இந்த குழந்தைக்கு? கபர்ல என்ன நடக்கும் யார் சொல்லி கொடுத்தாங்க? அந்த வீட்டுல கொடுத்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க, தாயார் சொல்லி கொடுத்தாங்க. குழந்தையுடைய முதல் மடி, முதல் மதரசா தான் குழந்தையுடைய அம்மாவுடைய மடி தான் முதல் மதரசா, அப்புறம் தான் அடுத்த மதரசாக்கள்லாம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை கொண்டு தீன உழைப்புடைய பரக்கத்து, தாவத்துடைய உழைப்புடைய பரக்கத்து, அது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலை முழு உலகத்தில் நடந்துட்டு இருக்கு. நாங்க எந்த விஷயத்தை பேசுறோமோ பேசிட்டு இருக்கோமோ இதே விஷயத்தை தான் 5 சஹாபாக்கள், மொத்தம் 5 பேர் தான் இருந்தாங்க. கலிமாவை ஏற்றுக்கொண்ட மக்கள் மொத்தமே 5 பேர் தாங்க. ஆரம்பத்தில் 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 பேர் உட்கார்ந்து கவலைப்பட்டாங்க. யார் தெரியுங்களா? அது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒண்ணு, அம்மா ஹதீஜா அம்மா அவங்க 2வது, 3வது யாருங்க? அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொருத்தர் யாருங்க? அதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இன்னொருத்தர் யாருங்க? ஒரு அடிமை. இந்த 5 பேர் தான் உட்கார்ந்து கவலைப்படுறாங்க. என்ன கவலைப்பட்டாங்க? இந்த உம்மத்தே முகமதியால எல்லா குழந்தையும் சொர்க்கம் போயிடணும், எல்லா நபர்களும் சொர்க்கம் போயிடணும். அவங்க கவலைப்பட்டது 1400 வருஷத்துக்கு முன்னாடி. 1400 வருஷத்துக்கு முன்னாடி யாரை பத்தி கவலைப்பட்டாங்க? இங்க இருக்கக்கூடிய உங்களை பத்தி, என்ன பத்தி. நீ ஒரு குழந்தை பிறக்கும் இல்ல உலகம் அழியறதுக்கு முன்னாடி, அந்த குழந்தைக்கு தீனை கொண்டு சேர்க்கணும் கவலைப்பட்டாங்க. சேர்த்தாங்களா இல்லையா? சேர்த்துட்டாங்களா இல்லையா? 5 நபர் இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை கோடி ஈமான்தார் இருக்காங்க? 200 கோடி மக்கள் இருக்காங்க. பெரிய கடமை என்ன தெரியுமா? இந்த உம்மத்தே முகமதியால இருக்கக்கூடிய நீங்களும் சரி நானும் சரி அமல் செய்யறதுக்காக வரல, அமலும் செய்வோம், மாறாக அமல் செய்யக்கூடிய மக்களை உருவாக்குவோம். வெகுமதியா நினைக்கணும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை இந்த மஹல்லால கூட்டுத்தாலீம் நடக்குது. எப்படி ஒரு இடத்துல பள்ளிவாசல் இருக்கோ அது அந்த மஹல்லாவுடைய ஆண்கள் அமல் செய்யக்கூடிய இடம். ஒரு பள்ளிவாசல் இருந்துச்சுன்னா அது அந்த மஹல்லாக்கு சொந்தமான ஆண்கள் அமல் செய்யக்கூடிய இடம். இந்த கூட்டுத்தாலீம் இருக்கே இது என்னங்க? இந்த மஹல்லாவுடைய கூட்டுத்தாலீம் என்னங்க? இதுக்கு நம்ம சொல்லல, ஒரு தடவை சொன்னாங்க வந்தோம், அப்புறம் சொல்லலைங்க, அதனால வரலைங்க அப்படிலாம் இல்ல. பள்ளியாசுக்கு பாருங்க யாரும் சொல்றாங்களா? பள்ளியாசுக்கு எல்லாம் போயிடுறாங்க. அதே போலதான் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கூட்டுத்தாலீம் இருக்கே, சில நேரங்களில் சொல்லலாம், சொல்லாம மறந்துடலாம். பெண்கள்கிட்ட, அது குறிப்பா தமிழர்கள்ட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, கூப்பிட்டாதான் வருவாங்க. ஏங்க அவங்க சொல்லலைங்க எங்கள்கிட்ட, அதனால நாங்க போலங்கம்பாங்க. அந்த அமல் இந்த அமல் இல்ல, இது எல்லாத்துக்கும் பொதுவான அமல், இது எல்லாத்துக்கும் சொந்தமான அமல். இந்த அமல் இருக்கே, இங்க நடக்க கூட்டுத்தாலீம் இருக்கே, இது நம்முடைய மஹல்லாவுக்கு சொந்தமான அமல். கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலாலும் சரி இது என்னுடைய அமல் என்பதாக நினைத்து ஒவ்வொரு பெண்களும் வர வேண்டும் சகோதரர். அதே போல வர்றவங்களை நம்ம வீட்டுக்காரங்க என்ன செய்யணும்? புன்னகையோடு வரவேற்க வேண்டும். வாங்க, ரொம்ப சந்தோஷமா வாங்க, மாஷா அல்லாஹ், வாங்க, மருகபா, உங்கள் வரவு நல்வரவாகட்டும் சகோதரியே என்பதாக சொல்ல வேண்டும். அதே போல நம்ம வரும்போது என்னங்க, மாஷா அல்லாஹ், ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம், நம்ம என்ன உடனே விடுவோம்? இந்த அமலத்தான் விட்டுருவோம். என்னங்க விட்டுருவோம். ஒரு வீட்டுல கல்யாணத்துக்கு போனாங்க, கொஞ்சம் தாமதமாச்சு. போகும்போது அந்த பெண் என்ன செஞ்சாங்க? முசல்லாவே எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கங்க? தொழுகைக்கு போறதுக்கு இல்ல, கல்யாண மண்டபத்துக்கு போனாங்க. கல்யாணத்துக்கு ஒரு முசல்லா எடுத்து பையில வச்சு கொண்டு போயிட்டாங்க. பக்து வந்துச்சுன்னா தொழுகணுமே. மாஷா அல்லாஹ், நம்ம குறிப்பா நம்ம பெண்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. எந்த அளவுக்கு நம்ம தொழுகையை பேணுதலா தொழுகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் உதவி வரும் சகோதரர்கள். தொழுகைக்கு அல்லாஹ் பாங்கு சொல்லிட்டா உடனே தொழுதரணும். ஆண்கள் போய் பள்ளியாசல 27 மடங்கு நன்மையை கொள்ளடிக்கிறாங்களே, அந்த நன்மை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். என்ன செய்யணும்? அல்லாஹ் பள்ளியாசல சொல்லிட்டாங்கன்னா உடனே முஸ்ஸலாவை தொழுதரணும். ஆனா நாம அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், எல்லா வேலையும் முடிச்சிருவோம், எந்த வேலையும் பாக்கி இருக்காது. கடைசி ஒரு 5 நிமிஷம் இருக்கும் அந்த வக்துக்கு, என்ன செய்வோம்? அந்த நேரத்தில் தொழுவோம். இதை மாற்ற வேண்டும் சகோதரர்களே. ஒரு பெண் ஒரு திருமணத்துக்கு போனாங்க. போகும்போது முசல்லா பையில வச்சு கொண்டு போயிட்டாங்க. என்ன பண்ணாங்க? மாஷா அல்லாஹ், பாங்கு சத்தம் கேட்டுச்சு, சாப்பிடல, பார்த்தாங்க சாப்பாடு பெருசா தொழுகு பெருசா, உடனே முசல்லாவை ஒரு கல்யாணத்துல ஓரம் வச்சு தொழுக ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த எல்லா பெண்களும் தொழுதாங்க, மணமகளும் தொழுதுட்டாங்க.
அப்ப தொழுகை இருக்கே எந்த நேரத்திலும் விடுறதுக்கு யாருக்குமே அனுமதி இல்லைங்க. அது குறிப்பா இந்த கூட்டு தாலீம்ல ஒரு கல்யாணம் இருக்கு, விசேஷம் இருக்கு அப்படின்னா கூட நம்ம விட என்ன செய்வோம், கூட்டு தாலீம் மறந்துடுவோம். அதெல்லாம் இல்லைங்க, எங்களுக்கு ஊருக்கு போயிட்டோங்க, கல்யாணத்துக்கு போயிட்டோங்க, வேலை இல்லைங்க, அப்படிலாம் இல்லாம மாஷா அல்லாஹ் இது என்னுடைய அமல், எனக்கு சொந்தமான கூட்டு தாலீம், இது வாரத்துக்கு ஒரு எனக்கு கொடுக்கப்பட்ட அல்லாஹ் பொறுத்த அன்பளிப்பு சகோதரர்களே என்பதாக விளங்கி நம்ம வரும் பொழுது நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க கூட்டிட்டு வரணும். மாஷா அல்லாஹ் பெரிய நீண்ட சம்பவம் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் நானு. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை கொண்டு வெளிநாட்டுல எப்படி இங்க கூட்டுத்தாலீம் நடக்குதோ அதே போல ஒரு நாட்டுல கூட்டுத்தாலீமுக்காக ஒரு பெண் வரும் பொழுது ஒருத்தர் கூட்டிட்டு வந்துட்டாங்க, ஒரு சகோதரி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏம்மா கூட்டுத்தாலீம் நடக்குதுமா, நீங்க வாங்க அப்படி கூட்டிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா வந்தாங்க, அந்த அம்மா கூட்டுத்தாலீம் வந்தாங்க. மாஷா அல்லாஹ் அல்லாஹ்ன யாரு ரசூலுல்லாஹ் யார் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிறகு என்னாச்சு, அவங்க வீட்டுல பெரிய டிவி இருந்துச்சு, அதை கழட்டி வச்சாங்க கொஞ்ச நாள்ல. யாருக்கு இங்க நன்மை போகும், யார் கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு தான் நன்மை போகும். இந்த கூட்டுத்தாலீம் வந்தாங்க, ஒருத்தங்க என்ன செஞ்சாங்க, மாஷா அல்லாஹ் நான் இந்த மாதிரி நிகழ்ச்சியின் மூலமாக, அந்த பயான் மூலமாக, இல்ல அந்த தாலீம் மூலமாக, ஹதீஸ் படிச்சது மூலமாக நான் கொஞ்சம் இஷ்ராக் தொலை கொஞ்சம் முன்பின் தொழுதுட்டு இருந்தேன், கொஞ்சம் ஃபர்லுடைய தொலை கொஞ்சம் முன்பின் தொழுதுட்டு இருந்தேன், அதை நான் சரி செஞ்சிருவேன் அப்படின்னு யார் நினைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நன்மை இந்த வீட்டுக்காரன் கிடைக்கும், யாரெல்லாம் கூட்டிட்டு வந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கும் சொல்லுவது. எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல நம்ம வீடுகள்ல தினசரி தாலீம் கிதாப் படிக்கணுங்க. முன்தப் ஹதீஸ் படிக்கலாம், அமன்சர் படிக்கலாம், சதகான்சர் படிக்கலாம். சரி என்னங்க இந்த கிதாப்ல இருக்கு, ஏங்க இந்த கிதாப் படிக்கணும், ஒரு கேள்வி வரணும்ல. நான் படிக்கிறேன் இந்த கிதாப், என்னங்க இந்த கிதாப் இருக்கு, இந்த கிதாப்ல அப்படி என்னங்க இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன இல்ல இந்த கிதாப்ல, பெரிய பெரிய ஹதீஸ்களை வல்லுநர் படிக்கக்கூடிய முஸ்னத் இப்னு அஹ்மது, புகாரி, இந்த மாதிரி முஸ்லிம் அப்படிங்கிற பெரிய பெரிய கிதாபுகள்லாம் யாருங்க, ஆலிம் உலமாக்கள் 7 வருஷம் ஓதுறாங்கல்ல அவங்க சொல்லி கொடுக்கப்படுது. அந்த கிதாபுடைய ஏறத்தாழ 30க்கும் அதிகமான கலவைகள் கொண்டதான் தாலீம் கிதாப். 30 கிதாபு, முஸ்லிம்ங்கிற ஒரு கிதாபு, இப்னு மாஜாங்கிறது ஒரு கிதாபு, அபு தாவூதுங்கிற ஒரு கிதாபு. இந்த கிதாபுல யார் சொல்லி தருவாங்க, பெரிய பெரிய ஆலிம்கள் உலமாக்கள். ஆலிம் படிக்கும்போது 7 வருஷம் ஓதுவாங்களா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதுல இருந்து இந்த மாதிரி கிதாபுல இருந்து ஒவ்வொரு கிதாபும் ஒரு ஹதீஸை எடுத்து எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிதாபு நம்ம வீட்டுல ஒரு நேரத்தை முடிவு செய்யணும் சகோதரர். வந்திருக்கூடிய பெண்கள் ஞாபகம் வைங்க, இந்த விஷயத்துல கொஞ்சம் முன்பின் செய்யாம நீங்க வீட்டுக்கு போன உடனே அன்பாக கணவர்கிட்ட பிள்ளைகள்கிட்ட சொல்லி புரிய வச்சு நம்ம வீட்டுல ஒரு தாலீம் உண்டாக்கணும். எப்ப செய்யலாம், நம்ம வீட்டுல அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தி பேசுறதே இல்லை, அதனால பரக்கத்தே இல்லை. பரக்கத்து எப்ப வரும், அமல்கள் மூலமா வரும். அமல்கள் எப்ப வரும், ஒரு ஆலோசனை மூலமா வரும். அந்த ஆலோசனை செய்யணும். யார்கிட்ட செய்யணும், நம்ம மகள்கிட்ட தான், நம்ம பையன் தான், என்னுடைய வீட்டுக்கார் தான். அன்பாக உட்கார்ந்து செய்யணும். ரொம்ப கொஞ்சம் நெருக்கி பிடிச்சா என்ன ஆகும், என்னப்பா இது இன்னைக்குதான் பயானுக்கு போனாங்க, சூபி சுல்தானா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா சொல்றோம். பாருங்க நம்ம வீட்லயும் அல்லாஹ் பத்தி சொல்லி படிப்போம். எந்த வீட்டுல தாலீம் கிதாப் படிக்கப்படுதோ, எந்த வீட்டுல ஹதீஸ் கிதாபுகள் படிக்கப்படுதோ அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் வருகை தருகின்றார்கள். இப்ப உங்க கூட மலக்குமார்கள் உட்கார்ந்து இருக்காங்க. எவ்வளவு தூரம் உட்கார்ந்து இருக்காங்க, வானம் வரைக்கும் இருக்கிறாங்க மலக்குமார்கள். ஏன், இங்க அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தி பேசப்படுது. அல்லாஹ் கிட்ட போய் நம்மள எல்லாம் சொல்றாங்க, இன்ன பெண்மணி வந்தாங்க, இன்ன ஆண் இருந்தாரு, இந்த குழந்தை விளையாண்டுட்டு இருந்துச்சு, இந்த குழந்தை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, இந்த குழந்தை விளையாட்டு தூங்கிருச்சு, எல்லாம் அல்லாட்ட ஒப்பிப்பாங்க மலக்குமார்கள். அதே போல நம்ம வீட்டுல தாலீம் படிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் உட்காரச்சு தாலீம் படிக்கணும். தாலீம் படிச்சு முடிச்சுட்டு குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக உருவாக்கணும். ரொம்ப பேத்துக்கு ஒரு கவலை என்னங்க, ஆண்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு மனைவியை மனைவியை என்னங்க, மனைவி தேவையான எல்லா கடமையும் செய்யறாங்க, குழந்தையை செய்யறாங்க, பிள்ளை செய்யறாங்க. ஆனா கடைசியாக நான் குர்ஆனை ஓதாமலே மௌத்தாயிடுறாங்க. எத்தனையோ குடும்பங்கள்ல, நம்ம குடும்பத்துல இல்ல. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அவங்க நம்ம ஆணை என்ன செய்யணும், குர்ஆனை ஓதக்கூடிய உருவாக்குறது மனைவியோட பொறுப்பு. ஏன், அது ஒரு அற்புதம் சகோதரர்களே. குர்ஆன் என்பது ஒரு அற்புதம், குர்ஆன் என்பது ஒரு மூஜிசா, குர்ஆன் என்பது ஒரு வேதம், குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் பொறுத்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அன்பளிப்பு சகோதரர்களே.
அல்லாஹ் நம்மோடு உரையாடுகின்றான். ஓ ஈமான் கொண்டவர்களே, ஓ ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ் நம்மள்ட்ட பேசுறான். அல்லாஹ் குர்ஆன் மூலம் பேசிக்கொண்டே இருக்கின்றான். நாம் அல்லாஹ்ட்ட பேச தயார் இல்லை. என்ன செய்யணும்? நம்ம வீட்டுல அந்த தாலீம் நேரத்துல குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது தாலி கிதாப் படிக்கணும். பிறகு குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக அதனுடைய பயிற்சி எடுக்கக்கூடியவர்களாக ஆகணும். பிறகு தினசரி மஷூராக்களை செய்யணும். தினசரி மஷூரா செய்யணும். என்ன செய்யலாம், நாளைக்கு யார் தாலி கிதாப் படிக்கலாம், எல்லாம் மஷூரா செய்யணும். மஷூரா என்னங்க? என்ன சாப்பாடாக்கிற கூட மஷூரா செய்யலாம். என்ன குழம்பு வைக்கிறது மஷூரா செய்யலாம். பிறகு இதற்காக என்ன செய்யணும்? தஸ்கீல் செய்ய வேண்டும். என்னங்க? தஸ்கீல் செய்யணும். யார் அல்லாஹ்வுடைய பாதையில போயிடலாம், யார் அல்லாஹ்வுடைய பாதையில போலாம், அப்படி தஸ்கீல் செய்யணும். அல்லாஹ்வுடைய பாதையில போற பத்தி அதுல நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பாதைனா என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது, உம்மத்துல அறியாமையின் காரணமாக அமல்களிலிருந்து மக்கள் விலகி விடுவார்கள், உலகத்திலே மூழ்கி விடுவார்கள். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் மாற்றக்கூடியவர்களாக, இணைக்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு வீடாக சென்று, ஒவ்வொரு நபராக சென்று அல்லாஹை பத்தி, ரசூலை பத்தி, ஆகிறத பத்தி சொல்லி அவர்களை அல்லாஹை மறந்த அடியாக அல்லாஹ்வோட இணைக்கணும். மாஷா அல்லாஹ், இந்த காலத்துல பெண்களுடைய ஜமாத் நிறைய போறாங்க. ஒரு அம்மா வந்தாங்க, வயசு 85 வயசு, பெண்கள் ஜமாத் போறாங்க. என்னங்க 80 வயசு, எங்க போகணும்? அவங்க விளங்கியிருக்காங்க, என்னுடைய கடமை என்பதா விளங்கியிருக்காங்க. அதே போல அல்லாஹ்வுடைய பாதையில ஆண்கள் அனுப்பி வைக்கணும். போங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு வாங்க. ஏங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போனா தான் நாம யாரும் விளங்க முடியும். ஒரு ஜமாத் வந்தாங்க வெளிநாட்டில இருந்து, ஆண்கள் பெண்கள் கணவன் மனைவி வந்தாங்க ஜமாத். எங்கங்க? இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்க ஜமாத்தை முடிச்சுட்டு அவங்க நாட்டுக்கு போகும் பொழுது அவங்களுக்குள்ள அங்க இருந்த பெண்கள்லாம் சந்தோஷமாக, என்னங்க அவங்கள்ட்ட போன் நம்பர் என்ன, எந்த ஊரு, எந்த நாடு, எங்க வரலாம் அப்படின்னு அட்ரஸ்லாம் கேட்கறாங்க. அப்போ ஒரு பெண்மணி அழுதாங்க. ஏமா அழுகிற? உனக்கு விலாசம் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கொடுக்காதம்மா, ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லும் போது, இல்ல எங்கள்கிட்ட சின்ன வீடு இருந்துச்சு, அதை வித்துட்டு தான் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில வந்தோம். இப்ப எங்க நாட்டுக்கு போனா எங்க போகணும்னு எங்களுக்கு தெரியாது, வீடு இல்லை, என்ன அட்ரஸ் கொடுக்குறேன்னு தெரியும், அழுதாங்க. பாருங்க, 1400 வருஷத்துக்கு முன்னாடி தீனை பாதுகாப்பதற்காக தன்னுடைய நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டாங்க. எத்தனையோ சஹாபாக்கள், எத்தனையோ பெண்கள் என்னங்க தன்னுடைய சொந்த நாட்டு விட்டு ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க. எதுக்காக போனாங்க அப்படின்னு சொன்னா, ஈமான பாதுகாக்கிறதுக்காக, தான் ஏற்றுக்கொண்ட கலிமாவை பாதுகாப்பதற்காக. இன்னைக்கு நாமளும் கலிமா சொன்னவர்களாக இருக்கின்றோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அல்லாஹ்வை ரப்பாகவும் நபியை தூதராக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் ஏற்றுக்கொண்டமே தவிர அதில் இன்னும் சரியாக அந்த ஹக்கை பூர்த்தி செய்யவில்லை. சொல்ல முடியுமா, நான் ஒரு முஸ்லீம் என்பதாக பரிபூர்ணமா நான் செய்யறேன்ப்பா, அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி வாழ்றேப்பா அப்படின்னு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சொல்ல முடியுமா? ஏன்? மனிதன் மறதியாளன். அல்லாஹ்வை குர்ஆன்ல சொல்கின்றான், மனிதா நீ ஒரு மறதியாளனுப்பா. அல்லாஹ் மறதிங்கிற ஒரு செல்வத்தை கொடுக்கல, மறதிங்கிற ஒரு பாக்கியத்தை மனிதன் கொடுக்கலன்னு சொன்னா மனுஷன் நிம்மதியா சாப்பிட முடியாது. ஏன்? எத்தனை பேர் தாயார் இழந்துடுறாங்க, எத்தனை தந்தையை இழந்துடுறாங்க, எத்தனை மகளை இழந்துடுறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான்? மறதியை கொடுத்து அந்த மனிதனை மறக்க வச்சிடறான். அதே போலதான் நாம் இந்த தீனுடைய வாழ்க்கையில சில மறதியில இருக்கிறோம். என்னங்க, இது தெளியணும் என்பதற்காக தான் இந்த மாதிரி அமல்கள், இந்த அமல்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாக வேண்டும் சொல்றது. அல்லாஹ்வுடைய பாதையில ஆண்களோட, கணவரோட, மகனோட, சகோதரனோட அல்லாஹ்வுடைய பாதையில ஜமாத்தில் மூலமா பெண்கள் ஜமாத்துல போகலாம், ஆண்கள் ஜமாத்துல போகலாம். இதெல்லாம் ஏங்க செய்யணும், நான் வீட்டிலேயே இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னா அது சாத்தியம் இல்லை சகோதரர். ஏன்? இன்னைக்கு ஒரு அலீஃப் அப்படிங்கிற கத்துக்கிறதுக்கு மஸ்ஜிதோட இணையணும், அப்படின்னு சொன்னாலும் ஸ்கூலோட இணையணும்.
எல்லாமே ஒரு முயற்சிக்கு பின்னாடி தான் அதனுடைய விஷயங்கள் உண்டாகிறது. இன்னைக்கு இயற்கையா பாக்குறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய பாதையில போனாரு, 40 நாள் ஜமாத்துல போனாரு, 4 மாசம் ஜமாத்துல போனாரு. அவர் சொல்றாரு அவருடைய வாழ்க்கையை பார்த்தா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. இப்ப 4 மாசம் ஜமாத் போயிட்டு வந்து பார்த்தா மாஷா அல்லாஹ் அவருடைய கல்புல பெரிய மாற்றம் ஏற்பட்டது. தொழுகை முன்பின் இருந்தார், இப்ப பார்த்தா தொழுகை சரியா தொழுகிறார். ஏன் எப்படி வந்தது? சுன்னத்துல கடைபிடிப்பதில் கொஞ்சம் முன்பின் இருந்தாங்க. இப்ப எப்படி வந்தது? மாஷா அல்லாஹ் சுன்னத்துகளை பின்பற்றக்கூடியவராக நேசிக்கக்கூடிய எப்படி வந்தது? ஒரு உழைப்புக்கு பின்னாடி, ஒரு முயற்சிக்கு பின்னாடி, ஒரு பயிற்சிக்கு பின்னாடி. அந்த முயற்சி ஒரு பயிற்சி, அதற்கு பேர் தான் ஜமாத்துன்னு சொல்றாங்க. எப்படிங்க? அதுக்கு பேர் தான் ஜமாத் சொல்றாங்க. ஜமாத்துல என்னங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. என்னங்க, நம்முடைய நேரத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு சூழ்நிலையில இருந்து ஒரு சூழ்நிலைக்குள்ள போகணும், அவ்வளவுதான். ஐஸ் தண்ணியா இருக்கு, ஐஸ் கட்டி வேணும்னா ஒரு நல்ல குளிர்ச்சியான இடத்துக்கு அதை இடமாற்றம் செய்யறோம். மாசம் ஐஸ் கட்டி கிடைக்குதா இல்லையா? திரும்ப பழைய சூழ்நிலைக்கு வந்தா என்ன ஆகுது? தண்ணியாயிருது. அப்ப ஐஸுக்கே ஒரு சின்ன ஒரு முயற்சி, ஒரு பயிற்சி தேவைப்படும். சொன்னா நம்முடைய கல்விலை அல்லாஹ்வுடைய யக்கீன, நம்முடைய இருதயத்திலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை பரிபூர்ணம் உண்டாக்குறதுக்காக எனக்கு தீன உழைப்பு சொல்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த அமல்கள் தொடர்ச்சியாக நடக்கும். வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். மாஷா அல்லாஹ் நம்ம இந்த அமல்களை கொண்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம வரும்பொழுது நம்ம வீட்டுல பக்கத்துல சொல்லி கூட்டிட்டு வர வேண்டும் சொல்றது. அல்லாஹ்வுக்காக வாங்க. ஒரு வாரம் பாருங்க, ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு ஊர்ல நடந்தது. ஒரு ஊர்ல நடந்துட்டு இருந்தது. வாரத்துக்கு 7 நாளுங்க, வாரத்துக்கு 7 நாளுங்க. அந்த அம்மா பெரிய படித்தவர்களோ இல்ல பெரிய அறிவாளியோ அந்த அம்மா கிடையாது, சாதாரண கிராமத்துக்காரங்க. அந்த அம்மா கணக்கு போட்டாங்க, திங்கக்கிழமை 2 பேர்த்து சந்திக்கணும். என்ன சந்திக்கணும்? எப்பா கூட்டுத்தாலிம் போகணும், நீ 3 மணிக்கு போகணும், நீ ரெடியா வந்துடு எங்க வீட்டுக்கு. எத்தனை மணிக்கு வந்துடணும்? ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டு 3 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்துடணும், நான் சேர்ந்து போறோம். அவங்க திங்கக்கிழமை 2 பேர் சொல்லுவாங்களாம், செவ்வாய்க்கிழமை 2 பேர் சொல்லுவாங்களாம், புதன்கிழமை 2 பேர் சொல்லுவாங்களாம், வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எத்தனை பேருங்க ஆச்சு? 7 நாளைக்கு 7 14 பேர் ஆச்சு. 12 13 பேர் வந்துருவாங்களாம் அந்த வீட்டுக்கு. ஏன்னு சொன்னா தீனை உருவாக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான் உருவாக்க முடியும். தீன் உருவானதும் பெண்களை கொண்டுதான் உருவானது. தீன் மலர்ந்தது பெண்களை கொண்டுதான் உலகத்தில் மலர்ந்தது. நபிமார்களை உருவாக்கியது பெண்கள் தான், சஹாபாக்களை உருவாக்கியதும் பெண்கள் தான், அவுலியாக்களை உருவாக்குவதும் பெண்கள் தான், தீனை பாதுகாக்கக்கூடியவர்களும் பெண்கள் தான். ஆண்கள் ஒரு துணையா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். நீங்களும் வந்திருக்கூடிய பெண்களும் இந்த மாதிரி நீயே செய்யுங்க. நான் வாரத்துல ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நபரை சந்திப்பேன். நான் வரும்போது 5 பேர் 6 பேர் கூட்டிட்டு வருவேன். மாஷா அல்லாஹ் அந்த வீட்டில் நடக்கூடிய அமல்களை கலந்துக்குவேன், இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் கலந்துக்குவேன். இதுல நான் தஷ்கீல் ஆகி நான் என்னுடைய பொறுப்புல நானும் ஒரு ஜமாத்தை 3-4 பேரை கூட்டிட்டு என்னங்க என்னுடைய கணவரோட ஆண்களோட மஷூரா அடிப்படையில, மர்கஸோட அடிப்படையில நானும் வெளியாகுவேன் என்பதாக ஒவ்வொரு பெண்ணும் நீயே செய்யுங்க. அல்லாஹ் அந்த வீடை கபூல் செய்வானாக. கியாமத் வரைக்கும் அந்த வீட்டுல அமல் நடக்கூடிய நல்ல சாலிகான குழந்தை உருவாக்கக்கூடிய வீடாகவும், நல்ல சாலிகான அமல் செய்யக்கூடிய நல்மக்களை உருவாக்கக்கூடிய வீடாகவும், வானம் பூமி பரக்கத்துகளை இறக்கக்கூடிய வீடாகவும், வந்திருக்கூடிய ஒவ்வொரு பெண்களையும் அவருடைய ஹலாலான ஹாஜத்துகள் எல்லாம் பூர்த்தியாக்குவானாக. அதே போல வந்திருக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் தன்னுடைய வீடுகளையும் அமலில் கொண்டு ஜொலிக்க வைக்கக்கூடிய நல்ல மக்கள் கூட்டத்திலே உங்களை எண்ணி அல்லாஹ் ஆக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது இந்த வீட்டுக்காரங்க தஷ்கீல் செய்வாங்க. தஷ்கீலுக்கு ஏற்கனவே பொறுப்பு போட்டிருப்பாங்க.